எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் எவ்வளோ நியாயமாக இருந்தாலும் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். உன் முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசிட்டு நீ 4 அடி தாண்டினதும் கேவலமாக பேசும். அதெல்லாம் நினச்சி நம்ம கவலையே படக்கூடாது. நம்மளை திட்டுறதால அவனுக்கு ஹாப்பினஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னா நல்லது தானே, திட்டிட்டு போகட்டும். அவன் ஏன் உன் முகத்துக்கு முன்னாடி தப்பாக பேச மாட்டான் தெரியுமா? உன் மேலே இருக்க பயம். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நமக்கு 1008 வேலை இருக்குது. இவனை மாதிரி 1008 பேர் இருப்பாங்க. கொசு கடிக்குதுன்னு சிங்கம் அது கூட சண்டைக்கு போகுமா? உதறி விட்டு போய்கிட்டே இருக்கணும். எதிரில் இருக்கவன் தான் எதிரி, பின்னாடி பேசுகிறவன் பின்னாடியே தான் இருப்பான். அவனெல்லாம் கணக்கிலே எடுக்காதீங்க, ரைட்டா? எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் எவ்வளோ நியாயமாக இருந்தாலும் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். உன் முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசிட்டு நீ 4 அடி தாண்டினதும் கேவலமாக பேசும். அதெல்லாம்